நம்மளுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு அப்படின்னு நினைச்சுதானே இந்த அரக்கனை காட்டுக்கு அனுப்புதாரு. அப்ப அவர் சிம்மாசனத்துல இருந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். வல்லரக ராஜுதானோ அலையும் ஒட்ட அடிக்கானோ சன்னியாசி கோலம் கொண்டான் காவினல்ல உடையணிந்தான் புத்திராட்ச மாலை போட்டான் திருநேற்று காப்பணிந்தான் செந்தூர ஒட்டு வைத்தான் அரணாரதான் நினைந்து 1000 முழம் கம்பம் அவன் 1000 முழம் கம்பத்தை அரக்கனவை எடுத்துக்கொண்டு வாசல் விட்டு வாரானே வாசல் படிய உன் வாசல் வாரானே வாசல் தட்டிடுமா தலைவாதல் வாரானே வாரானே தலையில் வாசல் தட்டிடுமா தட்டிடுமா கண்டார். 7 மலை வனம் கடந்தான். யமயகிரி மலைக்கு வருகிறான் வல்லரக்கன். அந்த யமயகிரி பர்வதத்திலே ஆலமரத்தின் அடியிலே தவப்பொருட்களை எல்லாம் இறக்கினான். தவச்சாலையவே அலங்கரிக்கிறான் வல்லரக்கன். ஆண்டவன் சிவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்து அநேக வரங்களை வாங்க வேண்டும் என்று சாந்தி கொண்டு நல்ல இடமதில பொறுத்து வளைகளை விரித்தான். ஒரு நாயகரை பிடித்தான். நிறநாளி நிறமறக்க சென்னை தேங்காவளம் தீபங்களை அச்சி வைத்தான். கோலம் போட்ட இடம் பானை வெடித்ததே நம்மளுக்கு பொல்லாத நேரம்னு பார்த்தானா பானை வேகாத பானையோ இல்ல வெடித்தாலும் குற்றமில்லை. தேங்காய் உடைத்தான் கண்ணோடு சில்லு சில்லாக சிதறுகின்றது. இந்த தேங்காய் எப்படிக்கு சிதறுகிறதோ அதே போன்று நாளை அரக்கன் சிரசும் சிதறுமா. அதுதான் முன் அறிகுறி. அதை சகனம் என்று மாறாத அரக்கன் இது தேரவடி தேங்காவா இல்ல தென்னை மரத்து வாக்கா தெரிந்தாலும் குற்றமில்லை. கற்பூரம் கொடுத்துகிட்டான் காற்று வந்து அணைத்தது. கண்ட கண்ட சகனம் எல்லாம் ஆண்டவனதான் நினைத்து
செப்பு கொடுத்த வைத்தான் பணத்தை செப்பு கொடுத்த மேலே மாங்குளைய ஒடித்து வைத்தான் மாங்குளைக்கு மேலே எல்லாம் மணி உருண்ட தேங்காய் வைத்தான் மணி உருண்ட தேங்காய் மேலே மஞ்சள் குல ஒன்று வைத்தான் மஞ்சள் குல மேலே எல்லாம் இளவட்சம் கனிய வைத்தான் இளவட்சம் கனிக்கு மேலே இனியா கொட்ட பாக்கு வைத்தான் இனியா கொட்ட பாக்கு மேலே கடுகு ஒன்று வைத்தான் கடுகு மேலே எல்லாம் ஒரு கடுகு ஒன்று வைத்தான் கடுகு மேலே எல்லாம் குண்டு மணி பருப்பு வைத்தான் குண்டு மணி பருப்பு மேலே குத்த மல்லி இதழ வைத்தான் குத்த மல்லி இதழ மேலே குத்தப்பாக்கு ஒன்று வைத்தான் குத்தப்பாக்கு மேலே எல்லாம் அவன் கோழி முட்டை ஒன்று வைத்து கோழி முட்டை மேலே எல்லாம் கோழி முட்டை அவன் குண்டு ஊசி ஊசி முனை மேல் வலது கால் பெருவர்களை ஊன்றி காசி அடக்கி ஊசி தவத்தை செய்தான் ஒரு மாதம் 2 மாதங்களா வருஷம் 12 தவங்களை செய்தான் வல்லரக்கன் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறைக்காமல் உறக்கம் இல்லாமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறைக்காமல் ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா அரக்கே செய்ய தவத்தை அரக்கே செய்ய தவத்தை அடியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா பக்தே செய்யும் தவத்தை பாரும் இறையளக்கும் ஈஸ்வரரே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் என்ன குற்றம் என்ன குற்றம் என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ பாராமல் இருப்பதேனோ அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாளையை எண்ணி அந்த இடவகச்சன் அல்லும் பகலும் 60 நாளிகை வரைக்கும் ஆமா இறைவனை எண்ணி தவமிருந்து வருகின்றான் நல்லரக்கனானவன். அரக்கன் இருக்கும் தவத்தின் மகிமையானது ஆதி கைலாசமே கிடு 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 நடுக்கு.
அப்ப ஆண்டவனாகிய சிவன் ஞானத்தால் பார்த்தார். கைலாசமே நடுங்கும் அளவுக்கு யார் இங்கே தவம் இருந்து வருகிறது? அப்படி ஞானத்தால் அறிந்தார்களா? அரக்கன் தவத்தை கண்டார். பகவான் வரம் கொடுக்க புறப்பட்டார். பார்வதி பார்த்தா மணி 12 மணி ஆச்சு. எங்க போறார் கடவுளே? நாம் இங்க இருக்க நாதன் செல்லும் இடம் எங்கே தெரியலையா? ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன அத்தசாம வேளையில் புறப்பட்டு வரும் பொழுது பார்வதாதேவி சிவனை வழிமறித்தார். சாமி எங்க போறீங்க? சுவாமி சொல்லுங்க. இந்த 12 மணிக்கு காற்று அடித்தாலும் இளையசையா கடியசாமம். கடியசாமம் கடியசாமம். நாங்கள் செல்லுமிடம் எங்கே? ஈசா இறைவா. அம்மா பார்வதி என்ன என் மீது உனக்கு சந்தேகமா? சந்தேகங்கள் வரப்போயாரா? அதோ பாரு அங்க என்ன தெரிகிறது? இங்க வந்தாலும் ஜெகஜோதியா இருக்கு. இமயகிரி பருவதத்திலே என்ன எண்ணி ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகிறான். 12 வருஷமா நான் அவனுக்கு வரம் கொடுக்க போறேன் அம்மா. சுவாமி அரக்கனுக்கு வரம் கொடுக்க இதுவா நேரம்? காலையில போகலாம், மத்தியானம் போகலாம். காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயந்தரம் கூட போகலாம். அப்படியே நீங்க போனாலும் உங்க மூத்த மகன் ஆதிமூல கணபதி அமர்ந்திருக்கிறாரே, முன்னோடியா இருக்காரா? அவற்றை ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். ஒரு வார்த்தை போயிட்டு சொல்லலாம்ல. இளைய மகன் வழி வேலவன் இருக்கிறாரே, அவற்றை ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். சொல்லிட்டு போலாமா? நம்மளுக்குள்ள ஆமா 1000 இருக்கும். அங்க போயிட்டு வரேன், அங்க போயிட்டு வரேன். இதை செவர பார்த்தாவது இந்த பக்கம் போயிட்டு வரோம்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை சொல்லாம போறீங்களா? அப்படி சொல்லாமல் வந்ததினால் உங்கள் மீது நம்பிக்கையில் இறைவா, ஆண்டவா இறைவா, அந்த அரக்கன் கைலாசம் வரணுமானா, கைலாசம் வரணுமா, உங்களுடைய ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைத்து வர சொல்லுங்க. வாசப்படி கவலாளியா? அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவே நந்தி பகவானை அழைத்தார். அவனே நந்தி தோரா, அருமையா நந்தி தேவா, அருமையா நந்தி தேவா, வார்த்தை ஒன்று சொல்லை கேளோ, யமயகிரி மலையாதிலே தவம் செய்து வாரான் ஒரு வல்லரக்க ராட்சுதனோ, அவனை கைலாசம் அழைக்கணும். கடவுளமே சொன்ன போது ஆண்டவா, அவன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. அவன் என்னோடு எப்படி வர முடியும்? அதுக்கெல்லாம் வரம் தாரேனப்பா. இதோ இந்த 2 குளிகைய அரக்கன் கையில் கொடுத்து அவன் கண்ணத்திலே ஒதுக்கினானே. ஆனா அவனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். உன்னோடு வருவார் என்று ஆண்டவன் வரங்களை கொடுத்தார் நந்தி பகவானுக்கு. நந்தி பகவான் வரங்களை பெற்றுக்கொண்டு அரக்கன் இருக்கும் யமயகிரி பர்வதத்திற்கு வருகின்றார். இந்த அரக்கன் புத்துக்குள்ள இருந்து ஓம் நமச்சிவாய நமக என்ற நாமத்தை உச்சரித்தார். இந்த நமச்சிவாயம் நாமம் கேட்டது நந்தி பகவான் பார்த்தார். சட்டம் தான் கேக்கு. ஏன் இந்த அரக்கன் இருக்க இடம் தெரியல? 12 ஆண்டு காலம் தரையிலே இருந்து இவன் தவம் செய்த போது பூமியில் உள்ள மண்ணெல்லாம் ஒரு புத்தாக வளர்ந்து விட்டது. அந்த புற்றுக்குள்ளே அரக்கன் தவம் இருந்து கொண்டு ஓம் சிவாய நமக என்ற நாமத்தை உச்சரித்தார். அப்பேற்பட்ட அரக்கனை காணாமல் நந்தி பகவான் தேடி தவிக்கிறார். இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையா, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. காணல் அடிக்குது கைகாலம் நோகுது, ஏடல் அடிக்குது வெந்தனை, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையா, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. ஆடினார் வாடினார் ஆடினார் வாடினார் தேடினார் ஓடினார்
சொல்லி யாரோ கூப்பிடுத ஐயா. ஒருவேளை ஆண்டவன் தான் வரம் கொடுக்க வந்திருப்பாரோ, வரம் கொடுக்க வந்திருக்காரோ, உரம் கொடுக்க வந்திருக்காரு. வரதான் கொடுக்க வந்திருக்காரு, வரம் கொடுக்க வரல. அவருக்கு வரத்தெல்லாம் கொடுக்கல, கையாட்டு பண்ணிட்டு ஆண்டவன் தான் வந்து விட்டாரு என்று எண்ணி வல்லரக்கன் கம்ப தவத்தை விட்டு கீழிறங்கி வந்தான். ஓடி வந்து பார்க்கிறான், நந்தி பகவானை கண்டார். ஆகா, ஐயோ என்ன பகவான் என்று நாமல் வந்தோமே, சரியா உள்ள காலை வந்திருக்கு. ஒரு காலை வந்து நிக்க தவத்தே கலைஞ்சு முடிச்சு வச்சுக்கலாம். ஆண்டவனா இருந்தா ஆமா உச்சில கொம்பு இருக்குமா? இந்த காளைக்கு உச்சி கொம்பு இருக்க. உலகத்துல உள்ள காளை எல்லாம் வாய் பேசுதா? இந்த காளை வாய் பேசுது. அப்ப இது யாரா இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டா. நந்தி பகவானுக்கு கொம்பு ரெண்டு தங்கமா மின்னுது. கால் குழம்பு 8 வெள்ளியா ஜொலிக்கி நெத்தி சுட்டி வெடி வால் இப்படி அம்சமாக இருப்பதை கண்டு சந்தேகப்பட்டான் வல்லரக்கன். ஆண்டவன் சிவன் என்று நினைத்து ஓடோடி வந்து பார்த்தான். நந்தி பகவானை கண்டார். யாரையா நீ? யாரப்பா நீ? எங்க வந்த? அடே, காலை போல் வந்து என் கடுந்தவத்தை கலைத்தாயே, மாடு போல் வந்து மணித்தவத்தை கலைத்தாயே. எந்தவத்தை கலைத்தா? எந்தவத்தை? உன்னை சும்மா விட தவத்தை கலைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஐயா. சும்மா விட மாட்டேன் ஐயா. உமக்கு சாபம் கொடுக்க போறீங்க. இப்ப பொறுப்பாயே அழகா பொறு. அம்மா சாபம் கொடுத்தா கண்டிப்பா பலிக்கும். பொறுப்பா பொறுப்பா, நீ 12 வருஷமா தவம் இருந்தவன், நீ புத்துக்குள்ள தவம் இருந்தாருக்கா. சாபம் கொடுத்தா கண்டிப்பா பலிக்கும். ஆமா, ஐயோ ஒன்னா ரெண்டா 12 வருஷம் தவம் இருந்திருக்கான். அப்ப அந்த தவம் பலிக்கத்தானே செய்யும். ஒரு வருஷம் தவம் இருந்தாலே சொல்லலாம் பலிக்கு. உன் தவத்தை கலைக்க நான் வரவில்லை மகனே. ஆமா, உன்னை என்னோடு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். நீ என்ன கைலாசம் விட்டு போறியா? இது என்ன அழைக்க போறீரா? ஆமா, நான் எப்படி உம்மோடு வர முடியும்? அதுக்கெல்லாம் பயப்படாத. அப்பா, அதுக்கெல்லாம் வர வாங்கிட்டு வந்திருக்கேன். இருக்கு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நல்ல வரம். இந்த இத முழுங்கு. இத முழுங்க எனக்கு முளைக்குமா? முளைக்காது. என்னது இது? வந்து மாய குளிகை. 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 ஆமா, இந்த 2 குளிகையை உன் கண்ணத்திலே ஒதுக்கி கொண்டையானா உனக்கு 2 பக்கம் ரெக்கம் கிடைக்கும். மறக்கக்கூடிய சக்தி வந்து என்னோடு நீ கைலாசம் வரலாம் என்று நந்தி பகவான் சொல்ல. ஆமா, குளிகையை வாங்கினா நடக்குறாங்களாம். கண்ணத்திலே ஒதுக்கினான். ஒதுக்கிட்டான அரக்கா. ஒதுக்கின மகிமையினாலே அரக்கனுக்கு 2 பக்கம் ரெக்கம் முளைக்கும். ஓ, 2 பக்கம் ரெக்கம் முளைச்சு. இந்த ரெக்கம் முளைச்ச உடனே மேலே கீழும் தட்டி பறக்கான். அவன் கிளிக்கு ரெக்கம் முளைச்சா கூட்டுக்குள்ள இருக்குமா? பையங்களுக்கு 15 வயசு வரைக்கும் தான். 20 வயசு ஆகணும். 15 வயசு கழிச்சதுன்னு வைங்க, அதுவா பறக்க ஆரம்பிச்சிடும். ஓ, இந்த 20 வயசுல புள்ளி வந்தானா? 15 வயசுல இப்ப பறக்க ஆரம்பிச்சிருது. ஓ, 15 பறக்க ஆரம்பிச்சிருதா? ஆமா, அப்பா அம்மா கேட்க ஒழுங்கா இருந்துக்கோ. ஆமா ஆமா, நான் பம்பாய்க்கு போயிருவேன். பம்பாய்க்கு ஆம்பாரா? என் வேலைக்கு ஆள் கூப்பிட்டுருக்காங்க. கேரளாவுக்கு போறோமா? கேரளாவுக்கு போனா படக்குன்னு வீட்டுக்கு வந்துட முடியும். பம்பாய்க்கு போனா தான் 1 வாரம் ஆகும், அதனால வர மாட்டாங்க. அப்படியா? முட்டாய் கம்மியில் வை. எங்க போனாலும் விதியப்ப கூட போனாரு. அப்படி ஆகாயம் பூமிக்கும் தட்டி பறந்தான். ஆமா, எப்பா அரக்கா, இப்படி மேலும் கீழும் பறந்தனா என்னைக்கு கைலாசம் போவேன்? என்னைக்கு அக்கிர வந்தவங்க? நந்தீஸ்வரா, என்ன நீர் வானலோக தேவன். ஆமா, ஈசனுக்கு ஏவல் பிள்ளை. ஆமா ஆமா, அதனால கைலாசம் உமக்கு தானே தெரியும். தெரியும். நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். அவன் முன்னு முன்னு போவா என்று இருவேர்களும் எங்கே வருகிறார்கள்? எப்படி ஆகாயத்துல பறந்து வருகிறார் ஐயா? அதேவேளை கையில அதேவேளை கையில ஏகவேளை கையில நந்திதவன் பறக்க வல்ல இருவேறுமே பறந்தல்லோ பாரு
பார்த்தீங்களா அந்த கிழக்கோட்ட வாசல் இந்திரனுடைய பூங்காவனத்திலே இரு கரத்தினால் மலர்களை பறித்தான். அந்த இளவரசன் வந்தனர்கள் அம்மையப்பன் பகவான் பார்வதி இருவியர்களுமாக சொக்கட்டங்கால் மண்டபத்தில் அமர்ந்து சொக்கட்டம் ஆடுகின்றார்கள். அப்பவாக்கு கையை போன பார்த்தீங்களா ஆட்டங்களை காண இது மாதிரி கூட்டம் கூடி இருந்தார்கள். இது மாதிரி கூட்டம் நாட்டம் நந்தி பகவான் கூட்டங்களை விலக்கி செல்ல வல்லரக்கன் பின்னால் வந்த ஆண்டவன் பாதத்தில் மலர் தூவினான். சிவபெருமாளை அடிபணிந்து நிற்கின்றான். எப்படி எப்படின்னா அரக்க வல்லமை